எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேத்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறப்போ திமுக கூட்டணிக்கு 0 தான் கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரின் கனவாக ஆசையாக அது இருக்கலாம், ஆனால் அது நனவாகாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவை வழங்கி வருகிறார்கள். வருகிற தேர்தலிலும் பெருமளவில் ஆதரிப்பார்கள். இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். இது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் கூட அவர் தன்னுடைய ஆசையை, கனவை வெளிப்படுத்துகிறார், அவ்வளவுதான். அதே போல தேர்தல் பயத்தால தான் முதலமைச்சர் 5000 ரூபாயை அறிவிச்சிருக்காரு. அதிமுக அறிவிச்சிருக்கக்கூடிய 10,000 ரூபாய் கருணை தொகை தான் சூப்பர் ஹிட் அப்படின்னு பேசியிருக்காரு. முதல்வர் 5000 அறிவித்ததனால் ஏட்டிக்கு போட்டியாக அதிமுக பொதுச் செயலாளரும் அறிவித்திருக்கிறார் என்பதுதான் பொதுமக்களிடையே இருக்கிற பேச்சு. திமுகவை பொறுத்தவரையில், திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரையில் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக சாதித்து காட்டியிருக்கிற நிலையில் மக்களிடையே செல்வாக்கோடு விளங்குகிறது. மேலும் கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணி தொடர்ந்து 9 ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக இயங்குவதே மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. சந்தர்ப்பவாத அடிப்படையில் கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டு மறுபடியும் கூட்டணி அமைக்கிற நிலை அதிமுகவில் தான் இருக்கிறது. அதிமுகவும் பாஜகவுமே அப்படித்தான் சேர்ந்து பிரிந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் முதலில் சேர்ந்தார்கள், ஏன் பிறகு பிரிந்தார்கள், இப்போது ஏன் சேர்ந்தார்கள் என்பது மக்களிடையே பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்பது தெரிந்து அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் இத்தகைய கருத்துக்களை பேசி வருகிறார் என்று நான் கருதுகிறேன். இதேபோல திமுக கூட்டணியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடையும் நிலையில இருக்கு. அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. கூடுதல் இடங்களை கேட்கிறது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதும் விமர்சனங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற காலங்களில் எல்லா கூட்டணியிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் சில முரண்பாடுகள் எழும். இது வழக்கமான ஒன்றுதான். கடந்த 2021, 2024 சட்டமன்ற, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களின் போதும் இதுபோன்ற சலசலப்பு வரத்தான் செய்தது. ஆனாலும் நாங்கள் சுமூகமான முறையிலே பேசி தீர்வு கண்டோம். அதேபோல இப்போது காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு போகாது. முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார், பேசி தீர்ப்பார் என்று நான் நம்புகிறேன். அதேபோல காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியே போது நிறைய செய்திகள் பரவுது. இது எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, அவரெல்லாம் வதந்திகள் தான். இப்ப திமுகவோ அல்லது காங்கிரஸோ அதை இதுவரையில் வெளிப்படையாக பேசவில்லை. ஊகங்கள் அல்லது கற்பனைகள், வதந்திகள் என்கிற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அடுத்தது விசிக எப்போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகுது? அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 28ஆம் தேதி முதலில் கூறியிருந்தார்கள். அன்றைக்கு நான் சென்னையில் இல்லை என்பதனால், அடுத்த நாள் முதல்வருடைய பிறந்த நாள் என்பதனால் 2ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் பேச இருக்கிறோம். எத்தனை தொகுதிகளை கேட்க இருக்கீங்க? அது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கூடுதல் தொகுதிகள் கேட்க அது ஒவ்வொரு தேர்தலையும் கேட்போம், இப்போதும் கேட்போம். இப்போ திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இந்த முறை இணைஞ்சிருக்காங்க. தேமுதிக இருக்கு, மக்கள் நீதி மய்யம் இருக்கு. கூட்டணியில தொகுதிகள் கூடுதலா வாங்க இருக்கக்கூடிய சிக்கலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எங்களுக்குள்ள பேசி அதை நாங்கள் சரி செய்வோம். ஏன்னா எங்க கூட்டணி நலன் முக்கியம். வலதுசாரிகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற கருத்தும் முக்கியம். அதே நேரத்தில் எங்களுக்கான உரிமைகளை கேட்டு போராடுவது என்பதும் தவிர்க்க முடியாதது. எல்லாவற்றையும் கடந்து கூட்டணி கட்டுக்கோப்பாக தேர்தலை சந்திக்கும். கூடுதல் இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் அது யூகமான கேள்வி.